உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த பங்குனி மாத பலன் எப்படிலாம் இருக்க போகுது இந்த டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதா ஜோதிட வசஸ்பதியான திரு புருஷோத்தமன் சென்னையில் இருக்கார். அவரும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இந்த பங்குனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருந்தால் இருக்கா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இந்த பங்குனி மாதம் பங்குனி மாதம் என்றாலும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மாதங்களில் கடைசி மாதமாக இருக்குது. கடைசி மாதம் அப்படின்போது பார்த்திங்கன்னா அதோட சிறப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய திருமணம்னான்னு பார்த்திங்கன்னா இந்த கடவுள்களுக்கே சரிங்களா, நம்ம தெய்வங்களாக வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கல்யாணம் எந்த மாதத்தில் நடந்திருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் இருக்கும். அப்போ பங்குனி மாதத்தில் நார்மலாக நம்ம மனிதர்கள் திருமணம் செய்யலாமா கேட்டால் திருமணம் செய்யலாம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான், பார்வதி, முருகன், தெய்வ யானை, இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் திருமணம் நடந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் நிறைய திருவிளையாடல்கள்லாம் நடந்திருக்கு. அதனோட ஒரு விளக்கமாக தான் இந்த இறுதியில் திருமணங்கள் தெய்வங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். அப்போது நம்ம மனிதர்களாகிய நம்ம யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிகிட்டு இருக்காங்களோ, இதுவரை திருமணம் ஆகாமல் நிறைய பேர் நம்ம அன்பர்கள் கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம் சரிங்களா, பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய அந்த தினத்தில் புதன்கிழமை வருகிறது. அந்த தினத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய அந்த விரத முறைகளும் வழிபாடு முறைகளும் உங்களுக்கு அடுத்த வருடமே, அதாவது இந்த வருட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் முடிஞ்சு அடுத்த வருடம் பங்குனி உத்திரத்தில் கண்டிப்பாக தம்பதியராக நீங்கள் தரிசனம் செய்வதற்கான ஒரு விழா கோலமாக இந்த பங்குனி மாதம் திகழுது. ஏன்னா இந்த பங்குனி மாதம்னாவே பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா வசந்த காலத்தின் தொடக்கம். ஏன்னா சித்திரை வந்தாவே அந்த வசந்த காலம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கனி எல்லாமே பழுக்கிறது, மாம்பழம் இந்த மாதிரி சீசன், ஃப்ரூட் சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இந்த வசந்த காலம் தான். அந்த வசந்த காலத்தின் தொடக்கம் தான் இந்த பங்குனி மாதம். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய தெய்வ திருமணங்கள்லாம் நடக்குதுன்னு ஏற்கனவே ஐயா சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு இப்போ என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருமணம் நடக்காதா, யாராவது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையாத நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே போயிட்டு இந்த தெய்வங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில் போய் பங்கேற்றுக்கணும். நிகழ்வில் பங்கேற்றுக்கிட்டு கண்டிப்பாக அவங்க அந்த தாம்பூலம் தரிக்கணும். ஏன்னா தாம்பூலம் தரிப்பது என்பது அதாவது வெத்தலை பாக்க போடுற தாம்பூலம் தரிக்கிறது தான் உடனே அதை நம்ம ஆளுங்க வேறு மாதிரி நினச்சிக்குது. என்னென்னாக்கா அந்த வெத்தலை பாக்க போடுறது அவ்வளோ ஒரு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப நுட்பமான நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வெத்தலை பாக்க போட்டால் பிபிஓலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு இந்த திருமண விஷயங்களில் நீங்கள் அந்த தெய்வங்கள் நடக்கிற திருமண விஷயங்களை பங்கேற்றுட்டு அங்கே யாரெல்லாம் அந்த திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே அங்கே தாம்பூலம் தரிச்சிட்டு வந்தீங்கன்னா, அந்த வெத்தலை பாக்க போட்டுட்டு அந்த நிகழ்வை உள்வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கிரக தோஷங்கள் எல்லாமே ஒரு மாற்றி சீரமைக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே ஏற்படும். உங்களுக்கு ஏற்ற நீங்கள் விரும்பிய நீங்கள் ஆசைப்பட்ட உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை என்பது உறுதியாக அமையும். இதை நிறைய நேயர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் இந்த பங்குனி மாதத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மனக்கோலத்தில் அடைங்க. இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு கிரக நகருக்கும் எப்படி இருக்குதுன்றதை பார்த்து 12 ராசிக்கான பலன்களை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா எத்தகைய சாதகமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தனுசுனாலே பொறுமை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவானோட தன்மை இருக்கிறதுனால எப்பவுமே நிதானமாக யோசித்து சில விஷயங்களை செய்யக்கூடியவர்களுக்கும் மற்றும் பிறருக்கு ஆலோசனை தருவதில் இவங்களை அடிச்சிக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த குருவோட தன்மைன்றது இவங்ககிட்ட இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது ஒரு மாதமாக இருக்க பொழுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள், வீடுகள், மனைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலமாக இந்த காலம் திகழப்போகுது. மிகவும் கடன் பெற்று தான் நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்ற அமைப்பு தான் ஏற்படும். கடன் வாங்காமல் இந்த அமைப்பை நீங்கள் வாங்கினா சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும், கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சந்திக்க நேரிடும். இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் மட்டும் ஒரு டபுள் டாக்குமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு ஒரு 2 முறை, ஒன்றுக்கு 2 முறை அந்த டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. வண்டி வாகனங்கள் பயணிக்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இவங்களோட பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இல்லை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா படிக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். நான் டாக்டர் தான் படிப்பேன், எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான ட்ரை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இந்த காலத்தில் திடீர் வருமானங்கள் அப்படின்னு இருக்கும். நிறைய அரசு சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலம் கிடைக்கும். குறிப்பாக என்னக்கா இந்த பார்த்திங்கன்னா இந்த வீடுக்காக ஒரு ஸ்கீம் கொடுக்குறது, அரசில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் வீடு கட்டி தருவாங்க இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில்
தனுசு ராசிக்காரர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுக்கு நிறைய பேர் இந்த காலத்தில் வாகனத்தின் மூலிமா வருமானம், இல்லை வீட்டை கொடுத்து வீட்டை ரெண்ட்டு விட்டு அதன் மூலிமா வருமானம், இந்த அட்வான்ஸ் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள். ஸோ இப்போ வீடு சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு அனுகூலமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் வருமானத்துக்கு ஏற்புடையதாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த காலத்தில் வீடை மாற்றலாமா அப்படின்னு ஐடியா பண்ணியிருப்பாங்க. இந்த வீடை கொடுத்துட்டு வேறு வீடு வாங்குவோம், இல்லை சொத்து மேலே இன்னொரு சொத்து வாங்கலாமா, அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும். சில பேர் என்னப்பா இவங்கக்கிட்ட இருக்கிற சொத்தையே நம்மளுடைய கணவனுக்கு இல்லை மனைவிக்கு அவங்க பேரில் மாற்றி அதன் மூலயமா இந்த டேக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி அசட் சேஞ்சஸ் பண்ணக்கூடிய இந்த வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியும். மேலும் என்னக்கா இந்த காலத்தில் ஏதாவது ஒரு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஒரு என்ன சொல்ல மார்பு பகுதியில் ஒரு சின்ன கபம் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை என்னென்னாக்கா ஏதாவது ஒரு ஹார்மோன்ஸ் இன்டெஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஏதாவது அதிகமாக நல்லா ஸ்வீட்டு இல்லை எங்கேயாவது போச்சுன்னா கல்யாண மண்டபத்தில் போயிட்டு எல்லாம் அந்த ஃபுல் கட்டிட்டு வந்தவொடனே நெஞ்சில் போய் அப்படியே கேஸ் பிடிச்சிக்குன்னு சொல்லுவாங்களே சில பேருக்கு. இந்த மாதிரியான உடல் உபாதைகள் மார்பு பகுதியில் ஒரு கம்ப்ரெஷன் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை ப்ரீத்திங் சில பேருக்கு வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் வரும். அதனால் என்னென்னாக்கா உணவு கட்டுப்பாடு என்பது இருக்குது. நல்லா போய் சுவையாக ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு அடித்து ஃபுல் கட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் சுடு தண்ணி குடிச்சிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். மேலும் என்னென்னாக்கா இவங்களுடைய எப்போதும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் இந்த ரத்தம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சரியாக இருக்கணும். அதே போல் உணவு கட்டுப்பாடும் இவங்ககிட்ட இருக்கணும். இந்த ரெண்டுமே ரத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் தான் உணவுக்கான அந்த உணவு அதிகமாக ஏதாவது எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சத்துக்கள் மாற்றம் வந்து அதில் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா இவங்களை பார்த்திங்கன்னா பொதுவாக என்னென்னாக்கா தனுசு ராசிக்காரங்களோட பிளட்டை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மாவோட கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த மாதிரியான உடல் உபாதைகள் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. மேலும் என்னென்னாக்கா இதயத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது திடீர்னு பார்த்திங்கன்னா நெஞ்சு பகுதியில் ஒரு பிடிக்கும், உடனே அட்டாக் வந்துச்சா அப்படின்ற ஒரு பயம் வந்து ஏற்படும். இனம் புரியாத ஒரு பயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில். அதே போல் என்னென்னாக்கா கால்சியம் குறைபாடுக்கு இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கும், கால்சியம் சத்து குறைபாடு. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அதனால் என்னென்னாக்கா மோஸ்ட்லி என்னென்னாக்கா தனுசு ராசிக்காரர்கள் என்னென்னா அந்த சல்ஃபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஃபேஷியல் க்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சல்ஃபர் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தனுசு ராசிக்காரர் இந்த மாதம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையும் ஏன்னா வரக்கூடிய வசந்த காலமாக இருக்குது, அந்த வசந்தத்தை நாம் ஏற்படுத்தி தயார் பண்ணணும். அப்போ நம்ம என்னென்னாக்கா குறிப்பாக இந்த கெமிக்கல் காஸ்மெட்டிக் திங்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் காஸ்மெட்டிக் அலர்ஜிஸ் வந்து கண்டிப்பாக ஏற்படும். இவங்க ஏன்னா அழகுபடுத்துறதுக்காக எந்த விஷயத்தை அதிகமாக்கிக்கிறாங்களோ அளவாக பண்ணும் போது அது பிரச்சனையை கொடுக்குறதில்ல, அதிகமாக்கிக்கும் போது அதுவே இவங்களுக்கு ஒரு நோய் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுது. அதனால் காஸ்மெட்டிக் திங்ஸில் கொஞ்சம் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த வீடுலாம் சொல்லியிருந்தோம், ஸோ கடன் வாங்கி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மறைமுக வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனைவி மூலமாக அல்லது மனைவியார் கணவன் மூலமாக லைஃப் பார்ட்னர் மூலமாகவும் கூட்டு தொழில் மூலமாகவும் ஒரு வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இவருடைய தந்தை சார்ந்த விஷயங்களில் தந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அடிவேறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை கடன் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கும் அவர்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் பாதிப்பை இவருக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இவருடைய தாயார் சார்ந்த விஷயங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை. தாயாருக்கு பார்த்திங்கன்னா இந்த முதுகு சம்மந்தப்பட்ட எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், காற்று சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தசை பிடிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே இது போல் இதெல்லாம் மருத்துவ சிகிச்சைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுகுவது மிகவும் சிறந்தது, அதை தள்ளி போட வேண்டாம். அடுத்த வேலை சார்ந்த விஷயங்களில் தனுசு ராசிக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வேலை மாறலாமா, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா அந்த பதவி உயர்வு இல்லை வருமானம் உயர்வுக்காக முயற்சிகள் எதனா எடுத்துகிட்டு இருப்பீங்க. அதனால் வேலையில் சிறிய அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியம் என்பது இருக்குது. வேலையில் பார்த்திங்கன்னா வேலைக்காக வெளிநாடு பயணங்கள் போகுது வாய்ப்பு. நிறைய பேர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எதிர்பார்த்துருப்பாங்க, தொழில் ரீதியான பார்ட்னர்ஸ் எதாவது கிடைப்பாங்களா. பார்த்திங்கன்னா அரசியலில் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா இந்த பினாமியான சொத்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான பிளாக் மணி அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய தனுசு ராசி ஏமாறவும் வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அது மாதிரி இந்த மாதிரியான ஏதாவது மறைமுக வருமானங்கள்
மறைமுக இன்கம் மூலயமாக ஒரு தொழில் பார்ட்னர்ஷிப் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த பங்குனி மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் என்னென்னாக்கா அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த காலத்தில் தனுசு ராசிக்காரர்கள் வந்து சினிமா தொழில் எடுக்கலாமா, யாராவது ஒரு ஒர்க் பண்ணியிருப்பாங்க, வந்து ஒரு பார்ட்னர் வந்து ஸோ இந்த காசு இருக்கு இல்லையா, ஒரு சீரியல் எடுக்கலாம், இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் தூண்டுதல் வரும். அதில் ஈடுபாடும் அதிகம். ஏன்னா இவங்களுக்கு தனுசு ராசிக்காரர் இந்த சினிமா சார்ந்த விஷயத்தில் ஒரு மோகம் இருக்கும், சரிங்களா. அதை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த விஷயத்தை தூண்டுவதற்கான காலங்கள் இந்த கிரகங்கள் இப்போ ஏற்படுது. ஸோ அந்த வாய்ப்புகள் இப்போ ஒரு ஷார்ட் டைமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணுறதா ஒரு சிறிய அளவுக்கு பண்ணுறதுக்கு முயற்சிகள் செய்யலாம். ஆனாலும் என்னென்னாக்கா சரியான நபர் சரியான விஷயத்தை பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு அலர்ட் மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த பங்குனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஐஸ்வர்யம் இருக்குன்னா ஊருக்கு நடுவில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு ஒரு வாட்டி போய் விடாங்க, வாழ்க்கை சிறப்பாக. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.